குட்டி விலாகில் இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங் பார்க்கலாமா? காலையில் ஏஞ்சி வரும்போதே நல்ல கோல்டு தலைவலி எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஃபீவர் வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸோடையும் தான் வரேன். அதனாலேயே இன்னைக்கு தலைக்கெல்லாம் குளிக்கல, உடம்பு மட்டும் குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு பூ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கு வச்சுட்டேன். நைட்டு தூங்கும்போது இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா இப்படி தான் நினச்சிட்டு தூங்கினேன். காலையில் ஏஞ்சி வந்தால் சுத்தமாக என்னால் முடியல அதெல்லாம் பண்ணுறதுக்கு. முடியலன்னு சொல்லி நம்மளால எதுவும் செய்யாமே இருக்க முடியாது. அதனால மார்னிங் டிஃபனுக்கு புட்டு செஞ்சுட்டு நேந்திரம் பழம் வேக வச்சுட்டேன். எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்குன்றதுனால டீ போடும்போது அதில் கொஞ்சமா இஞ்சி தட்டி போட்டுட்டு குடித்தேன். அவருக்கு அந்த மாதிரி குடுக்குறதெல்லாம் பிடிக்காது. ஆனா எனக்காக குடிச்சுட்டாங்க. எனக்கு முடியாம ஆனா நான் பசங்களுக்கு என்ன பண்றது? அவங்கள எப்படி பண்றது? என்ன குடுக்கறது? அப்படி யோசிச்சு ஒரு டென்ஷன்லயே எனக்கு இன்னும் தலைவலி கொஞ்சம் ஜாஸ்தியாகும். டைம் ஆக ஆக இது ஜாஸ்தி ஆகுமா? இல்ல கம்மி ஆகுமான்னு எனக்கு தெரியலல்ல. அதனால நைட்டுக்கு தனியா செய்றதெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு நடக்குமா? என்னன்றது டவுட்டு தான். ஸோ என்ன பண்ணேன், காலையிலேயே சாம்பார் செஞ்சுட்டேன். தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே செய்யல. முட்டை வேக வச்சுட்டு குடுத்து அனுப்பிச்சுட்டேன். சாம்பார், கார குழம்புலாம் செஞ்சா கண்டிப்பா நம்மளால முடியலன்னா கூட நைட்டுக்கும் அதே வச்சு சாப்பிட்டுக்கலாம். கிச்சன் வேலைலாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னே முடிச்சுட்டு விபாவ ரெடி பண்ணிட்டேன். விபா ஸ்கூலுக்கு கிளம்பி போனதும் நேத்து நைட்டு நானு விபாவோட கராத்தே ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிருந்தேன். துவைச்சு முடிச்சுட்டேன். ஆனா அலசி போடுறதுக்கு இந்த பையன் விடவே இல்ல. ஒரே அழ. அவன தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, கடைசியில எல்லாரும் படுத்து தூங்கிட்டோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இன்னைக்கு தான் அலசி போட்டேன். எனக்கு முடியலன்னு தெரிஞ்சு, சரி பொழச்சுப்போ அப்படின்னு சொல்லி என்ன விட்டானா என்னன்னு தெரியல. அதிசயமா இன்னைக்கு அவங்க போற டைம்லலாம் நிஷான் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் தூங்குனான். அந்த ட்ரெஸ் எல்லாம் காய போட்டுட்டு கொஞ்சம் துணி அயர்ன் பண்ண வேண்டியது இருந்தது. சரி அவன் ஏஞ்சுக்கிறதுக்குள்ள அதெல்லாம் அயர்ன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் அப்படிதான் சொல்லணும். ஃபுல்லா என்னால அயர்ன் பண்ண முடியல. அதுக்குள்ள அவர் ஏஞ்சி வந்துட்டாரு. ஏதோ ஒண்ணு. ஆனா என் பையன் என்ன இன்னைக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படிதான் சொல்லணும். ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை நாள் கூட. ஏன்னா இவ்வளோ நாள் மாவு அரைக்கிறதுக்கு அரிசி இல்லாம ரேஷன்ல போய் வாங்கிட்டு வர்றதுக்கு டைம் இல்லாம சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ணேன், கீழ போய் அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. இதுக்கு மேல நம்மளால முடியாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு, முடியலனாலும் பரவால்ல இன்னைக்கு கண்டிப்பா மாவு அரைச்சே ஆகணும்ன்ட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். அவ்வளோதான் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு சுத்தமா முடியல. நிஷா எழுந்துச்சு வந்ததும் அவன குளிக்க வச்சுட்டு, அவனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டேன். இதுக்கு மேல அவரு எப்ப தூங்குவாருன்னு தெரியல. அவரு தூங்குனா, அவரு கூட இன்னைக்கு கொஞ்ச நேரம் கண்டிப்பா எனக்கு தூங்கியே ஆகணும். நம்ம இந்த மாரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணா, அன்னைக்கேன்னு கண்டிப்பா அப்படி ஒரு ஆட்டம் போட்டுன்னு கெடப்பான். என் பையன் தான் இப்படியா? இல்ல எல்லாரும் இப்படியா? அப்படின்னு தெரியல. உங்க வீட்டு பசங்க இப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்ட குடுத்து ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.